ஹாய் ஹலோ கைஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் பார்த்தீங்கன்னா அவசரமாக ஒரு பள்ளியில் அனைத்து பாடத்திற்குமான அதிக அளவில் ஆசிரியர்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா விளம்பரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகங்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு சேலரி 75,000 1,00,000 வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான திறமை உங்ககிட்ட இருக்கணுங்க. ஸோ சேலரி ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. ஸோ அந்த ஸ்கூல் அந்த மாவட்டத்திலே ஃபர்ஸ்ட் வர மாதிரி பண்ணணுங்க. அதே மாதிரி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எடுக்க வச்சிங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பணம் பார்த்தீங்கன்னா கொடுக்கறது தயங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சேலரி கொடுப்பாங்க. ஸோ அது இல்லாத நிறைய பெனிஃபிட்லாம் இருக்குதுங்க. இந்த மாதிரி வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காதுங்க. எங்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அலைய தேவையில்ல. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் ஏ டு Z வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லி கொடுக்குறேங்க. இந்த வீடியோவை ஒரு 2 மினிட்ஸ் பொறுமையாக பாருங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம் ஒரே ஒரு லைக்குங்க. அந்த லைக் தாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ கொண்டு வந்து போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்குதுங்க எங்களுக்கு. ஸோ இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். ஸோ நாங்கள் பணியாளர்களை நியமிக்கிறோம். 26, 27 கல்வியாண்டிற்கான எங்கள் குழுவுடன் இணையுங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ காலி பணியிடங்கள் பாருங்க. இந்தி ஆசிரியர் முதன்மை மற்றும் 2ஆம் நிலை 1ல இருந்து 8ஆம் வகுப்பு வரை பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கணும். ஸோ ஆங்கில ஆசிரியர் இது 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கணும். அடுத்து அறிவியல் ஆசிரியர் 6 முதல் 10ன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் ஆசிரியர் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை சொல்லி கேட்டிருக்காங்க. KGDSS பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதியெல்லாம் பாருங்க ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2ஆம் நிலை ஆசிரியர்கள் ஆங்கிலம், ஹிந்தி, அறிவியல் இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா யூஜி இளங்கலை ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிஎட் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதான் நீங்கள் படித்து முடிச்சு வெளியே வரீங்களா நீங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்தி ஆசிரியருக்கு பாருங்க முதன்மை மற்றும் 2ஆம் நிலை பார்த்தீங்கன்னா இதுக்கும் யூஜி ப்ளஸ் பிஎட். அதே மாதிரி புதுசாக வந்தவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. தமிழுக்கு பாருங்க இதுக்கு யூஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா இளங்கலை தாங்க கேட்குறாங்க. ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். முதன்மை ஆசிரியருக்கு அதுவும் பிஎட் பார்த்தீங்கன்னா இதில் கேட்கலைங்க. இப்போதான் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். KGDSS பாருங்க யூஜி பட்டப்படிப்பு ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தா போதும். புதிதாக முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பிஎட் தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னையா வெயிட் பண்ணிட்டீங்க உடனடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஸோ நேரடி நேர்காணல் வாழ்க்கை இன்டர்வியூ உங்கள் பயோடேட்டா மற்றும் அசலாவணங்களுடன் டைரக்டா வாங்க டெய்லி நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்ச்சிகரமான சம்பளம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் தடையா இருக்காதுங்க. புதிதாக இப்போ தான் நீங்கள் முடிச்சு வந்துக்கிறீங்களா உங்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். ஆனால் சேலரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 75,000 சொல்லியிருந்தோமா அந்த 75,000 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட மாட்டாங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் முடிச்சு வரீங்கன்னா உங்களுடைய திறமை எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய ரொம்ப கம்மியாக தான் சேலரி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலேஜ் அதிகமாகும் போது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அதிகமாகுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு சேலரி அதிகமாக வருங்க. உடனடியாக நியமனம் சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுடன் உங்கள் தொழிலை வளர்த்து கொள்ளுங்கள். ஸோ அவங்களுடைய ஸ்கூல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ளுங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு பாருங்க. SRV ஹைடெக் மெட்ரிகுலேஷன் பள்ளி, மணியாரக்குப்பம், ஆம்பூர் 635802 இந்த அட்ரஸில் தான் இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. உடனடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போக சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் கிடைக்காதுங்க. இது மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ விட்டுறாதீங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெயினிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.